அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். ஒரு பணக்காரர் மன அழுத்தத்தால் தவித்தாராம். அவரை பார்த்து அவரது நண்பர்கள் சொன்னார்களாம், நமது கிராமத்திற்கு ஒரு துறவி புதிதாக வந்திருக்கின்றார். அவரை சந்தித்து நீ பேசினால் உனது பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என்று சொல்லி உடனே அவரும் என்ன செய்திருக்கிறார், துறவியை நோக்கி சென்றிருக்கின்றார். அவரை சந்தித்திருக்கின்றார். உடனே துறவி சொன்னாராம், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாராம். இவர் சொன்னாராம், எனக்கு மன அழுத்தம், அந்த மன அழுத்தத்தால் நான் தவிக்கின்றேன் என்று. அதற்கு உடனே துறவி சொன்னாராம், இதற்கான தீர்வு என்ன என்று சொன்னால், நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே, நிகழ்காலத்தை சந்தோஷமாக அனுபவி என்று சொன்னாராம். உடனே அந்த பணக்காரர் சிரித்து விட்டாராம். அது எப்படி எதிர்காலத்தை நினைக்காமல் நான் வாழ்வது என்று சொல்லி. அதற்கு அவர் கேட்டாராம், சரி இப்போது நீ என்னை சந்தித்து விட்டு இது இரட்டி விட்டது, எப்படி வீட்டுக்கு செல்வாய் என்று. அதற்கு அந்த பணக்காரர் சொன்னாராம், நான் காரில் தான் வந்தேன், அந்த காரில் செல்வேன் என்று சொல்லி. இந்த இருட்டில் நீ செல்லும் போது வெளிச்சம் இருக்காத, எப்படி செல்வாய் என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்னாராம், இந்த காரில் விளக்கு இருக்கிறது, அந்த விளக்கு வெளிச்சத்தில் நான் சென்று விடுவேன் என்று சொல்லி. சரி உன் வீட்டுக்கு செல்வதற்கு எவ்வளவு தூரம் எடுக்கும் என்று கேட்டாராம். கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் ஆகும் என்று அந்த பணக்காரரும் சொன்னாராம். அதற்கு அந்த துறவி சொன்னாராம், அந்த சிறிய வெளிச்சம், அந்த காரில் இருக்கும் சிறிய வெளிச்சத்தில் 7-8 கிலோமீட்டர் நீ செல்கின்றாய் தானே, அப்போ வாழ்க்கையை நீ எப்படி கொண்டு செல்வாய், அதற்கு நீ இவ்வளவு யோசிக்கிறாய் என்று சொன்னாராம். அதற்குடனே அவர் சொன்னாராம், போகும் வழி தெரிந்தால், வெளிச்சம் சாதாரணமாக தெரிந்தால் 70,000 கிலோமீட்டரும் செல்லலாம் என்று பணக்காரர் சொன்னாராம். அதற்குடனே துறவி சொன்னாராம், நமது வாழ்க்கையும் அப்படித்தான், போகும் பாதை சரியாக தெரிந்தால் அதை பற்றி அதிகமாக யோசிக்க தேவையில்லை. அதாவது எதிர்காலத்தை யோசிக்க வேண்டும், அதிகமாக அதை பற்றி நாங்கள் யோசித்தால் மனக்குழப்பம் தான் எங்களுக்கு ஏற்படும். எனவே அன்றைய பொழுதை சிறப்பாக அப்படி நாங்கள் போக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். அந்த கார் பயணம் போலதான் நமது வாழ்க்கையும் என்று சொன்னாராம். உடனே அந்த வாழ்க்கையின் தத்துவம் அந்த பணக்காரருக்கு புரிந்திருக்கிறது. எனவே நம்மை பொறுத்தவரையும் அப்படித்தான், எதிர்காலத்தை நாங்கள் நினைத்துக் கொண்டே இருப்போம், எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்போம். ஆனால் நிகழ்காலத்தில் இன்றைய நாள் எப்படி இருக்கிறது, நாளை எப்படி இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த எதிர்காலத்தை பற்றி ரொம்பவுமே வெகு தூரத்திற்கு தொலைவிற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று யோசிக்கும் போது வாழ்க்கை எங்களுக்கு கசந்து விடும். அதாவது சேமிப்பு தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேசுவோம் தானே, நாங்கள் எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்போம், ஆனால் நிகழ்காலத்தை அதை சரியாக அனுபவிக்க மாட்டோம். எனவே எங்கள் வயதும் போய்விடும், அதே போல எதையும் அனுபவிக்க முடியாமலும் போய்விடும். அதே போலத்தான் எதிர்காலத்திற்காக நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும், எதிர்காலத்தை பற்றி நினைக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் மன அழுத்தத்திற்கு இந்த பணக்காரர் போல நாங்களும் உள்ளாகுவோம். அதற்கு உதாரணமாக இந்த கதையை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம்.